விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8வது வீடாகும். செவ்வாய் பகவானின் நீர் ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் ஆழமான அன்பு வைப்பவர்கள், உறுதியான மனோபலம் உடையவர்கள், ரகசியம் காப்பதில் வல்லவர்கள், மிகுந்த துணிச்சலும் அஞ்சா நெஞ்சமும் உடையவர்கள், வஞ்சனை செய்யும் பழக்கமில்லாதவர்கள், பகை என்று வந்துவிட்டால் கடுமையானவர்கள், உலகில் பழமையை உடைத்து புதுமையை உருவாக்குபவர்கள், எரியும் தன்மை கொண்ட அனைத்து நீர்ம பொருட்களுக்கும் காரகமே விருச்சிக ராசியாகும். கேட்டை நட்சத்திர கூட்டத்தில் வால் போன்ற பகுதியே இந்த ராசிக்கு விஷத்தன்மையை கொடுக்கிறது. 12 ராசிகளில் விஷத்தன்மை கொண்ட ஒரே ராசி விருச்சிகமாகும். எனவேதான் இங்கு ராகு கேதுக்கள் உச்சமடைகின்றன. இந்த மாத கோச்சாரத்தின்படி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும், 4ஆம் இடத்தில் ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் என 4 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 5ஆம் இடத்தில் சனி பகவானும், 8ஆம் இடத்தில் குரு பகவானும், 10ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர். உங்களுக்கு 8ஆம் இடமான மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. அது அவருக்கு பகை வீடாகும். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்திற்கு அதிபதி பகை பெற்று சஞ்சரிப்பது உங்களுக்கு கடுமையான கெடுபலன்களை ஏற்படுத்தும். அதிர்ஷ்டவசமாக அவருடைய பார்வை உங்கள் குடும்பத்திற்கும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் கிடைப்பதால் நீங்கள் மேனேஜ் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் கடந்த மாதம் உச்சம் பெற்று சஞ்சரித்தார். இதனால் நீங்கள் பல நன்மைகள் பெற்றிருப்பீர்கள். செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருந்தாலும் அவர் 2025 இறுதி முதல் தற்பொழுது வரை சூரியனால் அஸ்தங்கப்பட்டே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். பங்குனி மாதம் 12ஆம் தேதி வரை அவர் அஸ்தமகதியிலேயே சஞ்சரிக்கிறார். இருந்தாலும் இந்த மாதம் அவர் குருவின் பார்வையை பெறுவதால் உங்களுக்கு நற்பலன்களே ஏற்பட போகின்றன. உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியான புதன் பகவான் இந்த மாதம் வக்ரம் அடைகிறார். அவரின் வக்ர சஞ்சாரம் உங்களுக்கு நன்மையையே ஏற்படுத்த போகிறது. உங்கள் ராசிநாதன் உட்பட 3 கிரகங்கள் ராகு பகவானுடன் இணைந்து இம்மாதம் சஞ்சரிக்கின்றனர். எனவே உடல் நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள். அசையா சொத்துக்களின் மூலம் பிரச்சனைகள் எழுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகளால் தொல்லை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்கள் குடும்பஸ்தானாதிபதியான குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த மாதம் 3/3/2025